மணி பாலாஜி அவர்கள் ஆங்கிலேதான் பாருங்க, டபுள் ஷாட்டா இருக்குங்க. அது பேசுறாங்க. மணி பாலாஜி அவர்கள் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவது ஆண்களா இல்லை பெண்களா? சொல்லுங்க. ஒரு முறைதான் சொல்ல முடியும் சில விஷயங்களை. அரசியல் என்பது ஒரு சமூக சேவை. இதில் தங்களுடைய பங்களிப்பை பல ஆண்கள் ஆற்றியுள்ளனர். ஏன் நம் கடந்த கால வரலாற்றை திருப்பி பார்க்கும் போது 1910 தோன்றிய சி. சுப்பிரமணியம் என்பவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை தோற்றுவித்தார். இவரது வழி வந்த பக்தவச்சலம் என்பவர் இவரது இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினார். ஏன் பின்னர் வந்த காமராஜர் பத்தி இங்க ஒருத்தர் கூட அறியாம இருப்பீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை ஒண்ணுங்கிறத தொடங்கியவரே அவர்தான். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காலை உணவு திட்டமாவும் விரிவுபடுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சினா அது காமராஜரோட ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேங்க. வேற எந்த பெண்கள் ஆட்சியில நீங்க பாத்திருக்கீங்க நடுவரே? இன்னமும் அதே வச்சுதாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம காமராஜர் அவர்கள் 5ஆம் திட்டம் கொண்டு வந்ததா இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னமும் அவரை நாம் எடுத்துக்கணும். அவரை தொடர்ந்துதான் புதுசாக இன்னும் செஞ்சு பொதுவான ஒரு கருத்தாவே சொல்லுங்க. ஒருபட்டது எதுவும் கிடையாது. பொதுவான கருத்து இது. சமூகத்துக்கு தேவையான கருத்து கூட. அவரை அடுத்து புதுசா திட்டம் வந்திருக்கா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நல்ல அருமையான கருத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை கொடுத்தவருங்க காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சி.என். அண்ணாதுரையை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் அவர். பின்னர் எம். கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்தார். இப்படி ஒரு ஆண்கள் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்ததற்கெல்லாம் உதாரணம் நடுவர் அவர்களே. எம். கருணாநிதி அவர்களை பத்தி நாம் பேசும்போது 14 வயதில் ஒரு சிறுவன் என்ன படித்து இருக்க முடியும்? 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்க முடியும். அவர் அந்த வயதிலேயே தன்னுடைய சிந்தனைகளை பலப்படுத்தி கொண்டு பெரியாரின் கொள்கைகளை போற்றி அவரது வழி நடந்து இந்தி திணிப்பு போராட்டங்களுக்கு முதற்கொண்டு முன்னின்று வழி நடத்தினார். நாம் இன்று மேடையில் தமிழ் மொழியில் பேசுவதற்கு கூட அவரே முதல் அச்சாணியாக இருந்தார் என்பது இந்த கணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஆண்கள் அணிக்கு பலம் சேர்ப்பவரும் அவரே தானே. இவர் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். ஏன் நாளை ஆளப்போகும் அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகும் ஆளப்போரா தமிழகம் ஒரு ஆண்மகன் தானே. அதுவும் கேள்விக்குறிதான். கேள்விக்குறியாமல் படிக்க வைக்க முடியாது, சொல்ல முடியாது. பாத்துக்கலாம். இன்னும் சில விஷயங்களை நான் சகஜமா பேசணும்னு நினைக்கிற நடுவர்களே. தாராளமா பேசலாமா? எல்லா வெற்றியும் பெண்கள் என்று இவர்கள் கூறினார்கள். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த பெண்களின் வெற்றிக்கு பின்னர் ஆண்களே உள்ளனர். இதை கூற முடியுமா நடுவர்? ஏன் சூரிய வம்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவயானின் வளர்ச்சிக்கு யார் காரணம்? சரத்குமார் தானே. இது படத்திற்கு மட்டுமல்ல, நிக வாழ்விற்கும் பொருந்தும். படத்திற்காக கூறவில்லை. நான் ஒரு சாதாரண நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆண்மகன் கிளம்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த துண்ட தோல்ல போட்டுட்டு வேஷ்டிய கட்டிட்டு நடந்து வந்தா பக்கத்து ஸ்டேட் முதலமைச்சர் களப்பணி ஆற்றுவார் அவரு. ஆனா பெண்கள் கிளம்பி வருவதற்கு 2 மணி நேரம் ஆகிறதாம் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. பெண்களுக்கு அப்படி கிளம்புறாங்க. உங்களுக்கு மரியாதை எடுத்துக்க முடியுமா? இதை குத்தம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கான செலவு அதிகம் ஆகிறது என்பதை ஒரு இதாக கூறுகிறேன். ஒரு நல்ல பெரிய கைத்தட்டல் போடலாம். நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு.
மேக்கப் கிட் என்ன, புடவை என்ன, நகைகள் என்ன, அப்பப்பா சொல்லி முடிக்கவே 1 மணி நேரம் ஆகிவிடும். ஆனால் ஆண்கள் ஒரு சீப்பை எடுத்து என்ன பண்றது? நீங்க வாங்கி வந்தா வர போறீங்க, நாங்க என்னப்பா பண்ண முடியும்? ஆனால் ஆண்கள் ஒரு சீப்பை எடுத்து தலையை சீவிட்டு நான்லாம் கிளம்பி வரப்போ ஒரு 2 செகண்ட் தான் எனக்கு போன் அடிச்சாங்க, அடுத்த செகண்டே கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான் படைப்பு. இதையெல்லாம் நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல ஆண்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு அளிச்சாங்களே, அதுக்கே நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஆண்கள் பத்தி பேசுறதுக்கே வந்து கம்மியா தான் வந்து இடமே கொடுக்குறாங்க. ஏன் திரைப்பட பாடங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்களை பத்தி கம்மியா தான் வந்து பெண்களை பத்தி தான் அதிகமான பாடங்கள் கொண்டும் வர்ணித்து வர்ணித்து எழுதப்படுகின்றன. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. கண்டிப்பா ரொம்ப அருமையான ஆய்வுகளை போல பாலாஜி அவர்கள் நிறைய செய்திகள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க, நிறைய தலைவர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது வெற்றி தோல்விங்கிறது எடுத்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இடத்துல யோசிக்கக்கூடிய கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க. என்னதான் கருத்து சொல்லி